காதலர் தினத்தை முன்னிட்டு திருச்சி ஹோட்டல் ராக்ஃபோர்ட் வியூவில் காதலர் தின கொண்டாட்டம். காதலர்கள் மற்றும் தம்பதிகள் கலந்து கொண்டு அன்பை வெளிப்படுத்தி காதலர் தினத்தை கொண்டாடினர். காதலர் தினத்தை முன்னிட்டு திருச்சி ஹோட்டல் ராக்ஃபோர்ட் வியூ பிரைவேட் லிமிடெட் ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட் பகுதியில் காதலர் தினத்தை கொண்டாடும் வகையில் பலூன்களால் இதய வடிவில் அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. மேலும் காதலர் தினத்தை கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக பாடல்கள், விளையாட்டுகள், இரவு விருந்து ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் காதலர்கள் மட்டுமின்றி குடும்பத்துடன் பலர் கலந்து கொண்டு இந்த காதலர் தினத்தில் தங்களது அன்புகளை பரிமாறிக்கொண்டனர். இதில் திருமணமான தம்பதிகள் மேடையில் ஏறி பூக்களை பரிமாறிக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது அவர்களுக்கு மலரும் நினைவுகளாக அமைந்தது. காதலர் தின ஏற்பாடுகளை ஹோட்டல் ராக்ஃபோர்ட் வியூ நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு உண்மை இருந்துச்சுன்னா பிரிச்சு பார்க்க தேவையில்லை. அதெல்லாம் பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் தேவையில்லை. எல்லாமே ஒன்று தான். அன்பு இருக்கிற உண்மை இருக்கணும், அவ்வளோதான். ரெண்டு பேருக்குள்ளேயும் உண்மை இருந்துச்சுன்னா போதும். அது பிரிச்சு பார்க்க தேவையில்லை. சூப்பர் சூப்பர்ண்ணா. அப்படியே அக்காட்ட அக்கா நீங்க சொல்லுங்கக்கா. அவரை பத்தி சொல்லுங்க. அண்ணனை பத்தி சொல்லுங்க. லவ் பண்ணும்போது சரி, கல்யாணம் சரி, இப்போ வரைக்கும் முன்னாடி எப்படி லவ் பண்ணிட்டாங்க இப்பயும் அதான் லவ் பண்ணிட்டே இருக்காங்க. ரெக்கா வருது, ரெக்கா வருதா அப்படின்றாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அவங்க இன்னும் அவங்க லவ் யூ சொல்லி நம்ம இன்னும் பார்க்கவே இல்லையே. அக்காவுக்கு ஒரு லவ் யூ சொல்லுங்கண்ணா. இப்ப சொல்லணும்ண்ணா. இட்ஸ் ஸ்பெஷல் டேல சொல்லுங்க. பர்த்டே வேணா. ஹாப்பி பர்த்டே சொல்லலாமா? அப்படியே உள்ள டிஜே பாட்டு போட்டா நல்லா இருக்கும். ஓகே, விஷிங் யூ தி ஹாப்பியஸ்ட் பர்த்டேனா. ஐ லவ் யூ பிரின்சி. சிங்கிள் ஸ்பேஸ் சொன்னப்ப பேச மாட்டேன்றீங்க. சோ அப்படி கேங்கா வந்து இப்படி எல்லாம் பார்த்துட்டு டீஸ் பண்ணாதான் ஜாலியா இருக்கும். ஸோ இந்த 2025ஓட வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு இந்த ஹோட்டல் ராக்ஃபோர்ட்டில் வந்து MC, அது மட்டும் இல்லாமல் கேம் ஷோ, கரோக்கி, இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே நடத்துகிறாங்க. இங்கே மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் நிறைய கப்பிள்ஸ் வந்து அவங்கவுங்க எல்லாமே அவங்களோட ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை வந்து ஸ்பெஷலாக ஆக்குறதுக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம இங்கே கேட்போம். ஸோ இங்கே வேலண்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ண வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக இங்கே ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. லைவ் கான்சர்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அண்ட் ஃபுட்டுமே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது. அண்ட் MC இவங்க ரொம்ப நல்லா ஃபுல்லி என்கேஜாக வச்சுருந்தாங்க ப்ரோக்ராம் ஃபுல்லாக. ஸோ தேங்க்யூ, ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல் டு திஸ் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச்க்கா. நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க, ஸோ எப்படி போகுது? ஓகே, எனக்கு எல்லாம் ஓகே தான். இது வந்து ஹோட்டலில் இந்த மாதிரி இது ஃபஸ்ட் டைம் எனக்கு. இல்லாட்டினா வெளில போகிறது வர்றது அந்த மாதிரி தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இவர் தான் காரணம் இங்கே வரத்துக்கு. இல்லாட்டினா நாங்கள் வேறு எங்கேயாவது அந்த மாதிரி வெளில போகிற மாதிரி தான் பிளானு. இவருக்குனால இப்போ சிம்பிளாக இங்கே மாதிரி. ஓகே, உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு. எனக்கு இதுவும் ஃபஸ்ட்டு இது எனக்கு இது. ஓகே, இந்த மாதிரி அடிக்கடி வாங்க, சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. நான் வந்துட்டு மைக்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். பண்ணிடுங்க. இது டிவியில் வர்றது, நீங்கள் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஐ லவ் யூ அம்மு. ஐ லவ் யூ டூ டார்லிங். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான். ஓகே, என்னதுக்கா தெரியல. லவ் மேரேஜ் பத்தி உங்களோட இப்ப இருக்க லவ் ஜெனரேஷனுக்கு நீங்க ஒண்ணு சொல்லணும்னு நினைப்பீங்களா? இப்ப இருக்க லவ் அது வேற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுக்கு
நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து ச்சே இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, சோ அந்த மாதிரி உங்களோட தாட்? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கே அவங்க ரைட்னு தோணும். அது நம்ம கொஸ்டினும் ஆன்சர் இது பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு அவங்களோட லவ் பெஸ்ட்டு, எங்களுக்கு எங்களோட லவ் பெஸ்ட்டு. அவ்வளவுதான். அரேஞ்ச் மேரேஜ்ல நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம். ஹாப்பியா இருக்கீங்க. லவ் மேரேஜ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் மேரேஜ்லேயே இருக்கும். ஓகே, மாட்டு கேட்டுலாமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. லிவிங் டுகெதர் அது பெருசா ஈடுபாடு இல்லை. எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் மாதிரி தான் எனக்கு செட் ஆயிருக்கு. ஓகே, அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறீங்களா? இப்போ நீங்க எப்போ வந்து உங்களுக்கு வாங்கணும்னு தோணுதோ வாங்குங்கன்னா நான் வேலை கொடுப்பேன். என் ஒய்ஃபை நான் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன். உடனே வாங்கிடுங்க. ஆனா கொஞ்சம் இம்ப்ரெசிவா நம்மளுக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். பண்ணிடுங்க. இந்தாங்க மைக்கோட. So much. ஓகே, உங்க பேரு? விதுஷன். சொல்லுப்பா, பேர் சொல்லுங்க. உங்க பேர் என்னன்னு? விதுஷன் சொல்லுங்க. ஹாய். இல்ல அவனுக்கு. ஓகே, சோ உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாமா கசினா கேட்டா? அவரை ப்ரப்போஸ் பண்ண வைக்கணும். ஓகே, அவங்களுக்கு பார்க்கணும் தோணுதா? இல்ல இந்த ஈவென்ட் யார் இனிஷியேட் எடுத்துக்கிட்டாங்க? இங்க ஈவென்ட் இனிஷியேட் பண்ணது அவங்க தான். பெண்கள் தான்ப்பா இந்த ஈவென்ட்க்கு இனிஷியேட் எடுத்து கொண்டு வரீங்க. ஏய், நான் மைக் கொடுக்கறப்ப வாங்க மாட்டேங்கிற. ஒரு நிமிஷம். பரவாயில்ல. நீங்க சொல்லிருங்க, இதான் உங்க டாஸ்க். உங்க பையன் மைக்க கொடுங்க, அதுக்குள்ள நீங்க ப்ரப்போஸ் பண்றீங்க. ப்ரப்போஸ் பண்ணுங்க. இருக்கிற பூரா யூஸ் பண்ண முடியும், வேற வழி இல்லை. வாங்கிட்டுலாம் வரல, இந்த கிஃப்ட் வாங்கிட்டு எதுவும் கிஃப்ட்ஸ் எதுவும் இல்லை. இந்த ஈவெண்ட் புக் பண்ணதே பெரிய கிஃப்ட் தானே. உங்களுக்கு ஓகேவா? ஈவென்ட் புக் பண்ணதே கிஃப்டா? ஓகே, இன்னொரு பிளான் வச்சிருக்காங்க. வாங்கிக்கலாம். பிளான் இருக்கு. ஓகே ஓகே. பையன் இருக்கிறதுனால இப்போ பெருசா பிளான் கிடையாது. இந்த மாதிரி நிறைய வளகாப்புக்கு ஒரு 14 ஏதாவது ஒரு சைடு வந்து போகிற மாதிரி. இப்போ கொடைக்கானல் போகிறோம், அப்புறம் விளையாட்டி வந்து மெட்டானிட்டி டிஷ்யூட்டு, ஒரு 14 ஏதாவது ஒரு இது நடந்துருக்குது. இப்போ தான் பையன் இருக்கிறதுனால எங்கேயும் போக முடியாமல் இங்கே எத்தனை போட்டி நீங்க எல்லாருக்கும் கிராஸ் பண்ணிட்டீங்க? இது வந்து 4 இல்லாமல் 5வது வருஷம். ஓகே, 5வது வருஷம் இங்கேயே செலிப்ரேட் பண்ணுங்க. அதான் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்துறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, இந்த சும்மா ஒரு பாருங்க, முட்டி போடணும்னு கண்டிஷன், வழி இல்லை. அவங்க முட்டி போட்டா நம்மளும் முட்டி போடணும். அது மாதிரி இது போடக்கூடாது. ஐ லவ் யூ மை டார்லிங். வேற பண்ணலாம். ஆக்சுவலி நிறைய டைம் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க தாட் வைஸ், உங்களோட தாட் வைஸ் லவ்னா என்ன? கொஸ்டின் இதுதான் இருக்கிறதுலே வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின். நீங்க சொல்லலாம், சொல்லுங்க. வாட் இஸ் மீன் பை லவ்? இப்போ ரீசெண்டாக அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஃப்ரெண்ட்ஸாக ஃபஸ்ட்டு இருந்துட்டாலே லவ் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வெளியில் சந்தோஷத்தை தேடாமல் 2 பேருக்குள்ள சந்தோஷத்தை தேடினா லவ் அங்கே எப்பவுமே உயிரோட அப்படியே இருக்கு, வித் ரெஸ்பெக்டோட. சூப்பர் சூப்பர், எக்ஸலென்ட். லவ்னு சொல்றாங்களா, அவங்க தான் அந்த பதில வந்து ஈஸியா கொடுப்பாங்க. சோ நீங்க சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா லவ்னு இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் 8 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் வந்து வேற மாதிரி இருந்தோம். 5th இயர் வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இப்போ இன்னும் ரொம்ப லவ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாலே வந்து அந்த லவ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலே ஜாலியாக இருக்குமே. அவ்வளோதான், பிரிக்காம வந்து தலைவர் அனுஷ்யா and Linesh. Okay. Love marriage or this one?
லவ் மேரேஜ் எத்தனை இயர்ஸ்? 2 years லவ், உடனே அப்ரோச், டக்குனு மேரேஜ். சரி, இது 10th வேலண்டைன்ஸ் டேவா உங்களுக்கு? நீங்க மீட் பண்ணது 2 years லவ்னு சொன்னீங்க. காலேஜ். ஓகே, இது உங்களோட காலேஜ். உங்க லவ் ஸ்டோரி யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணது? அவரா? கண்டிப்பா இருக்கிறவங்கலாம் வந்து ஜென்ஸே வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க அவர் லைக் இத்தனை நாளா வந்து ஒரு எத்தனை இயர்ஸ்? 10th. ஓகே, இந்த வேலண்டைன்ஸ்ல வந்து அவரை பத்தி லைக் உங்களுக்கு ஸ்பெஷலா வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லாம உள்ள வந்துச்சா? இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம சொல்லணும்டா அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க. அப்ப நான் திருப்பி பேசுறா. இத்தனை நாள் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா இந்த மாதிரி அக்கேஷன்ல இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறப்போ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லணும்டா அப்படின்னு ஃபீலா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா நிறைய விஷயம் இருக்கும். நம்ம வந்து ஸ்டோரி எல்லாம் போடுவோம்ல, ஸ்டோரி ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே பேராவா டைப் பண்ணுவோம். இப்ப அந்த பேராவா டைப் பண்ணாம உங்க வாயிலேயே சொல்றீங்க. திட்ட அளவு இல்ல, லவானியா மைக் மைக் சொன்னதே இல்ல. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல வந்து சண்டை போடுவாங்களா? திரும்பி 5 minutes சேர்ந்துருவாங்களா? அப்புறம் திரும்பியும் 5 minutes கழிச்சு சண்டை போடுவாங்களா? உனக்கு ஆள் இருக்கா? இருக்கு. யோசிக்கிற இல்ல, யோசிக்கிற பாரு. உங்க மம்மிட்ட சொல்லிடா. இல்ல. ஓகே, சோ அம்மா அப்பாவை ப்ரப்போஸ் பண்ண வச்சிடலாமா? அம்மாவை ப்ரப்போஸ் பண்ண வச்சிடலாமா அப்பாக்கு? சரி சரி, பையன் பர்மிஷன் கொடுத்துட்டான். யார் பண்ண? நீங்க தான் பண்ணணும். மைக்ல தான் சொல்லணும், எல்லாருமே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, தேங்க் யூ சோ மச். சோ ஸ்வீட் ஆஃப் யூ. இதே மாதிரி எல்லா வேலண்டைன்ஸ் டேக்கும் செலிப்ரேட் பண்ணுங்க ஜாலியா. சோ இதே மாதிரி குட்டி குட்டி சண்டை போட்டா